வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு சனி பகவான் கொடுக்க துணிந்து விட்டார். சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டார். என்ன கொடுக்க நினைச்சிட்டாரு? சகல விதத்திலையும் முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு வந்துட்டார். சகல விதத்திலையும் பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு போக வந்துட்டார். பணப்புழக்கத்தை தாராளமாக அதிகரிக்க செய்கிறதுக்காக வந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில், ஜீவனஸ்தானத்தில். சனி பகவான் நீதிமான், கர்மகாரகன். இந்த கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் இருந்து இந்த காலகட்டத்தில் ஒரு 2½ வருஷம் அப்படிங்கிறது மிதுன ராசி நண்பர்களை நீதியின் வழியாக, நேர்மையின் வழியாக சரியான முறையில் பயணிக்க வச்சு காசு பணம் சம்பாதிக்க வைக்க போறாரு. அப்போ இதுவரைக்கும் நாங்கள் என்ன தவறான முறையில் சம்பாதிச்சுக்கிட்டா இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐயா, மிதுனராசி நண்பர்கள் எப்போதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள். துளி கூட மாற மாட்டேங்க. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிறர் பொருளை நாடாதவர்கள். பிறருடைய காசு பணத்துக்கு சொத்து சோகத்துக்கு ஆசைப்படாத நண்பர்கள். தன் காசு போனாலும் பரவாயில்ல, தன் பணம் போனாலும் பரவாயில்ல, எவ்வளவோ உழைப்பு உழைச்சி கூட மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தனக்கான பலனை குறைச்சி கிடைச்சாலும் பரவாயில்லன்னு மனநிறைவோடு வரக்கூடியவங்க மிதுனராசி நண்பர்கள். நீங்கள் உங்களுக்கு தான் சனி பகவான் 10ல் இருந்து கொடுக்க துணிந்து விட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ ராஜ பதவி யோகம் இல்லையா? ராஜ பதவி யோகம், ஒரு மிகப்பெரிய பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய நேரம் உங்களை, மிதுன ராசிக்காரவங்களை. இது வரைக்கும் ஒரு சரியான வேலையில் போய் நான் உட்கார முடியல. நல்லா படிச்சிருக்கிறேன், படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை. ஏதோ ஒரு வேலை கிடைச்சிச்சு, அந்த வேலையில் போய் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இங்கே என்ன, எனக்கு நெருக்கடி அதிகமாகுது. வேலையை விட்டுட்டே ஓடிடலாமான் இருக்குது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னால் நல்ல பேர் வாங்க முடியல. வேலைப்பளு அதிகமாகிட்டே தான் இருக்குது. வேலை செய்ய செய்ய கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நானும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் வேலை முடிஞ்சு போகிற போது ஒரு வாரத்தினால பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களான்னு பார்த்தா சொல்ல மாட்டேன்றாங்க. ஏதாவது ஒரு குறை சொல்லி தான் என்னை அனுப்புகிறாங்க. இதனாலேயே நான் வீட்டுக்கு மன அழுத்தம், மனபாரத்தோடையே வீட்டில் போய் குடும்பத்தார் கூட சந்தோஷமாக இருக்க முடியல. இப்படியெல்லாம் பிரச்சனையோடு போயிட்டுருக்கிற காலகட்டங்களில் கடந்து சனி பகவான் 10ல் உங்களுடைய நீதிக்கும், உங்களுடைய நாணயத்துக்கும், உங்களுடைய நம்பிக்கைக்கும் எந்த ஒரு கலங்கம் இல்லாமல் நல்ல மனசை செயல்பட வச்சு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டோடு உங்களுக்கு மேலும் மேலும் பதவி ப்ரமோஷனை கொடுக்குற அமைப்பில் இந்த சனி பகவான் கொண்டு வந்து விட்டுருப்பார். அப்போ மிதுனராசி நண்பர்களுக்கு இனி அடுத்து என்ன நடக்கும்? இப்போ ஆல்ரெடி சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 10ல் தான் இருக்கிறார். ஆனாலும் வந்துட்டாரே, ஒரு மாதம் ஆச்சு ஒன்றையும் காணமே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சனி பகவான் எப்போதுமே மெதுவாக தான் கொடுப்பார், மெதுவாக தான் செயல்படுவார், மெதுவாக தான் கொடுப்பார். எதை கொடுத்தாலும் மெதுவாக தான் கொடுப்பார். தாமதமாக கொடுத்தாலும் நல்ல பலனை கொடுப்பாருன்னு அர்த்தம். அதனால தான் அவர் ஆயுளுக்கு பொறுப்பேற்று வர்றார். ஆயுள்காரகன் ஏன் சனி பகவானை வச்சுருக்கோம்? அவர் மந்தகாரகன், மெதுவாக தான் வருவார். அதனால தான் ஆயுள் அதிகரிக்குது. அதனால தான் நமக்கு ஆயுள் அதிகரிக்குது. அதனால் சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற போது நல்ல ஜீவனத்தை, வருமானத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார். அப்போ ஆல்ரெடி கொடுக்க போகிறார், கொடுத்துருவார், சீக்கிரமாக கொடுத்துருவார். அதே மாதிரி அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமர்க்களமான யோகம். ஆனால் நீதியாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அமைப்பை புரிஞ்சுக்கங்க. சின்ன சின்ன தவறுகள் அறிந்தோ அறியாமலோ செய்திருந்தால் மன்னிக்கப்படும். ஆனால் தெரிஞ்சே செய்கிற தவறுகளுக்கு சனி பகவான் கண்டிப்பாக தண்டனையை கொடுக்க தவற மாட்டார். அப்போ என்ன பண்ணுவார்? பதவி விட்டு தூக்கிடுவார். கவனமாக இருந்துக்கணும் இல்லையா? அரசியல் சார்ந்து இருப்பவர்களுக்கு நினைச்ச பதவிக்கு போகிற கடுமையான போட்டி நிலவும். அந்த போட்டியில் ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஜெயிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம், கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு சரியான பதவி, சேவை மனப்பான்மையோடு இருக்கிறவங்களுக்கு சரியான பதவி அப்படிங்கிறத சனி பகவான் கொடுத்துருவார். நீதிமான் இல்லையா? தவறான வழியில் நம்ம ஒரு இடத்தை அடையணும்னு நினைக்கிறது அப்போதைக்கு நல்லா இருக்கும், இடையில நம்ம பதவி காலியாகும்னு அர்த்தம். அப்போது கரெக்டாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சனி பகவான் கரெக்டாக செயல்படுவார். அதனால தான் ராஜ பதவின்னு சொல்லிட்டோம். அந்த ராஜ பதவியவே கௌரவமாக தக்க வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு வேணும். அதை தக்க வச்சு கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நல்ல நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார்.
அதனால் மிதுனராசி நண்பர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் அருமையான ஒரு பதவி யோகத்தில் இருக்கின்றதுனால நிச்சயமாக வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வருமான தட்டுப்பாடு இருக்காது. எப்படினாலும் காசு பணம் சம்பாதிச்சிருவோம். கொள்ளையடிச்சிடல, நேர்மையான வழியில் கடினமாக உழைக்க போகிறோம். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். இது கண்டிப்பாக நடக்கும். அதனால் இங்கே வந்து முழுக்க முழுக்க இதுவரைக்கும் மிதுனராசி நண்பர்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் மனவேதனைகளுக்கும் ஒரு விமோசனம் அப்படிங்கிறது சனி பகவானால் கிடைக்கும் அப்படிங்கிறத தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தாப்புல வந்து இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பொருளாதாரத்தின் உச்சத்துக்கு போகின்ற பொழுது ஒரு கவனக்குறைவு உங்களுக்கு வந்துடக்கூடாது. என்ன கவனக்குறைவுனா, பொதுவாக உங்களை பொறுத்த மட்டும் கையில் காசு இருந்தால் யார் கேட்டாலும் கொடுத்து உதவி செஞ்சுட்டு கஷ்டப்படக்கூடியவங்க. உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவங்கள சிந்தித்து அவங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் செலவழிச்சிட்டு நம்ம வந்து நேரம் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். நமக்கு பணத்தட்டுப்பாடாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் மிதுனராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதாவது யார் எவர் என்ன ஏது, யாருக்கு என்ன பண்ணால் நமக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சுயநலத்தை வர வச்சுக்கோங்க. பொதுநலம் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் பொதுநலம், சுற்றம், நட்பு, சொந்த பந்தம், உறவு, கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாலும் கூட அதில் எல்லாம் சிறப்பான பலனை மிதுனராசி நண்பர்கள் அடைய முடியாது. எவ்வளவோ நம்பிக்கையாக நாணயமாக இருப்பாங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு நாணயத்துக்கு உங்களுக்கு பலன் வந்து வேறு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு நேரம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது குருபகவானுடைய வீடு. பாதகாதிபதி மாரகாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். மேக்சிமம் உங்களுக்கு கூட இருக்கிற நண்பர்கள் தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு நெகட்டிவ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நம்பி பயணிக்கலாமான்ட்டு நம்பக்கூடாது. பண பரிவர்த்தனைகளை ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் பணத்துக்காக நானாச்சு அப்படின்னு கேரண்டி கொடுக்காதீங்க. அடுத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போய் விலைக்கு விடுறது, நியாயத்தை சொல்லலாம். எது வந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் குறுக்க தலையை கொடுத்துறாதீங்க. நம்ம தலை தான் உருளும். நம்ம பொழப்ப விட்டுட்டு யார் பின்னாடியும் அலைய வேண்டியதாயிரும். அப்போ கோர்ட்டுக்கும் கேஸு சாட்சிக்கும் வம்பு வழக்குக்கெல்லாம் நாம் தான் போய் முன்னாடிக்கு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகாதீங்க. புரியுதுங்களா? ஆனாலும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்கு ஒரு தீர்வு விமோசனம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இந்த 2025க்கு அப்புறம் கேது பவன் 3ஆம் இடத்துலேருந்து வழக்கையெல்லாம் முடிச்சு வச்சுருவார். நியாயமான தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சப்போர்ட்டிங் இருக்கும். நல்ல பொருளாதாரம், நல்ல உச்சம், நல்ல அருமையான அமைப்பு. அதனால் அந்த விஷயத்திலலாம் மிதுனராசி நண்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்குமா? கடன் தீரக்கூடிய அமைப்பு ஏதாவது வழி கிடைக்குமா? மீண்டும் வெளியில் வந்துடுவேனா? அதுதான் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. மன நிம்மதி குறைபாடாக இருக்குது. மிகப்பெரிய அவமான அசிங்கமாக இருக்குது. என் தலை தப்புமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கருணை காட்டுவார். சனி பகவான் கண்டிப்பாக கருணை காட்டுவார். அப்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பணம் பொருள் சம்பாதிக்க வச்சு உங்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் முழு பக்கபலமாக இருப்பார் அப்படிங்கிற தாராளமாக நம்புங்க. புரியுதுங்களா? இந்த மிதுனராசி நண்பர்கள் தனக்காக பட்ட கடனை விட அடுத்தவங்களுக்காக பட்ட கடன் தான் அதிகமாக இருக்கும். நம்பி வாங்கி வாங்கி கொடுத்துட்டு ஏமாந்து போய் உட்காந்துருப்போம். அந்த கடனுக்கு அவங்க பாட்டுக்கு வாங்கினவங்க போயிட்டே இருப்பாங்க. வாங்கி கொடுத்த நாம தான் கண்ட இடத்துலலாம் பேச்சு கேட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி அவமான அசிங்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருந்திருக்கும். ஆனால் அதுலேருந்து இப்போ மீண்டும் வெளியில் வந்துடுவோம். நம்மளோட துயர்கள் துடைக்கப்படும், துன்பங்கள் அகற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் கண்டிப்பாக பல நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கின்றார். அதனால் முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கங்க. ஒரு சூதுவாத வினயத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது எனக்கு தேவையில்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம வாழ்க்கை நம் கையில். அதனால் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, இந்த கலியுகத்தில் நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாந்துக்கிட்டு தெரிஞ்சோம் அப்படின்னா வாழ முடியாது. புரியுதுங்களா? உங்களை நீங்கள் ஒரு கிடுக்குப்பிடி போட்டுக்கோங்க. உங்களை ஒரு வட்டத்துக்குள்ளே நிலைநிறுத்திக்கங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுக்கோங்க. உங்களுடைய தேவையில்லாத நட்பு வழக்கத்தை வந்து கட் பண்ணிக்கங்க. இதுவரைக்கும் இருந்தது போதும். இனிமேல் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. காலத்தின் கட்டாயம் மிதுனராசி நண்பர்களுக்கு. அந்த கட்டாயத்துக்குள்ளே வந்துருங்க.
உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை உங்களுக்கு பயன்படுத்துங்க. உங்களுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகளுக்கு, கணவனுக்காக பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தி நம்மளுடைய பணம் பொருளை விரயமாக்கக்கூடாது. அதே மாதிரி படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, ஒரு வேலைக்காக பரீட்சை எழுதி கொண்டு காத்து கொண்டிருக்கும் மாணவியர்களுக்கும் சரி, இனி அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காந்துருப்போம். தாராளமாக நம்புங்க. கல்வியில் சிறந்த கவனம் செலுத்தி படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸாமில் பாஸ் தான். ஏன்னா இங்கே தான் பதவி யோகத்தை கொடுக்கறதுக்கு தான் சனி பகவான் 10ல் வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக முயற்சி பண்ணினா இங்கே திருவினையாக்கும். கையஸ்டாக இருக்கலாம். தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், தோற்க மாட்டோம். பெண்கள், மிதனராசி பெண்களுக்கு உங்களுடைய சுய சம்பாத்தியம் மிக வலுவாக இருக்குங்க. ஆணுக்கு நிகரான வருமானம் அப்படிங்கிறது பெண்கள் ஈட்டக்கூடிய அமைப்பு. இப்போ குடும்ப தேவைகளை நீங்களே பார்த்துக்கிறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், தைரியம் வந்துடும். என்னாலையும் சம்பாதிக்க முடியும், இப்போ என்னாலையும் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்க முடியும், என்னாலையும் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வந்துடுவீங்க. சாதனை புரியக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அப்போ பெண்களுக்கான சுய தொழிலில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த காலகட்டத்தில் நல்லா வரக்கூடிய அமைப்பு. வீழ்ந்து கிடக்கின்ற தொழிலெல்லாம் எழுந்து நிற்கக்கூடிய அமைப்பு. பழைய வேலைகளெல்லாம் தூசு தட்டி எடுத்து சரி பண்ணி போகக்கூடிய அமைப்பு. கிடப்பில் போடப்பட்ட அனைத்து விஷயங்களும் இனி ஒவ்வொன்றா வெளியே வரும். அடுத்தடுத்து அதையெல்லாம் ஒவ்வொரு வேலையும் பார்த்து செஞ்சு முடித்து ஒரு நிம்மதி சந்தோஷத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்வு, சந்தோஷம், சுபமங்கல நிகழ்ச்சிகளெல்லாம் அடுத்தடுத்து நல்லா நடக்கும். திருமணத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிற நிறைய நபர்களுக்கு திருமண பந்தம் கிடைக்கும். ஜென்மத்தில் குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். கலத்தரம் எப்படியாவது உருவாக்கி விட்டுருவார். கண்டிப்பாக 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறார். கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்தால் நல்லதா. ஒரு விஷயத்தில் கெட்டதாக இருந்தாலும் குருவனுடைய பார்வையில் இருப்பது சகல பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தாராளமாக எடுத்துக்கலாம். இப்படி பல விஷயங்களில் மிதனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்து கொண்டு இருக்குது. புரியுதுங்களா? தாராளமாக நம்பிக்கையோடு செயல்படுங்க. நாளை நமதே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உமக்குத்தான். அனைத்து விஷயங்களிலுமே சாதனை புரிவோம். வெற்றி பயணம் தொடரட்டும். உங்களுடைய பொற்காலமான வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.